வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபிக்கு கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் தெரிய வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம ஈஸ்வரி தள்ளி ராதிகோட குழந்தை அபாஷன் ஆகல, கால் தவறி விழுந்துதான் ஆயிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வரும்போது நம்ம கோபி ரொம்ப வருத்தப்பட போறாரு. ஏன்னா ராதிகாவும் நம்மளோட அத்தையும் பேசின விஷயத்த நினைச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம கோபி அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடிய காலம் ரொம்பவே சீக்கிரம் வருது. ரொம்பவே எதிர்பாராத விதமாக அவர் வந்துட்டுருக்கிற அந்த சமயத்தில் நம்ம பாக்கியாவை மீட் பண்ணுறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் கோபியை பார்த்து இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியா நினைக்க, உடனே கோபி காரை விட்டு இறங்கி நம்ம பாக்கியா கிட்ட பேச்சை கொடுக்குறாங்க. என்ன நீங்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி என் குழந்தை இல்லாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆனால் இது எதுவுமே நிஜம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி பேச, உடனே பாக்க வந்துச்சு, நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இங்கேருந்து அத்தை வரமாட்டேன்னு இருந்தவங்கள கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்க. உங்கள் மேலே அவங்களும் ரொம்ப உயிராக இருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி எவ்வளோ நல்லா நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தது எல்லாமே பொய்யா போயிடுச்சு. இடையில் வந்தேன்னா அத்தை இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதாவது ராதிகா விஷயத்தில் குழந்தைய இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு அத்தை நான் நம்பலை. ஆனால் அவங்க பிள்ளையாக இருந்துட்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் நம்பினீங்க? இதனால் அத்தை எவ்வளோ மனசுடைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? சாப்பிடல ஒன்றும் இல்லை. அவங்கள பெத்த புள்ள நீங்கள் பிறந்திருந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவோட மனசு எப்படிப்பட்டதுன்னு தெரியாமல் நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. நீங்கள் பண்ணது சரியா தப்பான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியா பேசுகிற விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குற நம்ம கோபி ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அம்மா எந்த தப்புமே பண்ணலையோ, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி யோசிக்கிறாரு. காரணம், அம்மா எப்போவுமே குழந்தை வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் குழந்தைய அழிச்சிடணும்னு எப்போவுமே முயற்சி பண்ணதில்லை. அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சம் இருக்குது. இது தெரியாமல் நம்ம அம்மாவை ரொம்பவே காயப்படுத்திட்டுமே, அம்மா மனசுடைஞ்சு போய் சாப்பிடாம கொல்லாமல் இங்கேருந்து போயிட்டாங்களே, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம கோபிக்குள்ளே வந்துருச்சு. இதனால் ஈஸ்வரி போய் பார்த்து பேசலாமா அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக திரும்ப கோபி எல்லா விஷயத்தையும் மறந்து மன்னிச்சு அவங்க அம்மாவை போய் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவங்க வர போகிறதில்ல. இன்னொரு பக்கம் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்காக நம்ம ராதிகாவும் அனுமதிக்க போகிறதில்ல. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.